வணக்கம் நண்பர்களே. வராகி அம்மன் பற்றிய 3 முக்கிய கதைகள். யார் இந்த தேவி வராகி? புராண வரலாறு. கதை 1. வராக அவதாரத்தில் இருந்து தோன்றினாள். மகாவிஷ்ணு பூமியை காக்க வராக அவதாரம் எடுத்தார். அந்த வராகரின் சக்தியில் இருந்து தோன்றியவளே வராகி தேவி. அதனால் அவளுக்கு பன்றி முகம். பூமியை தூக்கி காப்பாற்றிய வலிமையின் அடையாளம் இது. கதை 2. சப்தகன்னிகள் கதை. சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழிக்க தேவி கௌசிலி வடிவம் எடுத்தாள். அந்த போரில் அசுரர்களின் பலம் அதிகமாக இருந்தது. அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன் போன்ற தேவர்களின் உடலில் இருந்து வந்த தெய்வீக சக்திகள் ஒன்று சேர்ந்து 7 பெண் வடிவங்களாக மாறின. அதுதான் சப்தகன்னிகள். பிராமினி பிரம்மாவிடமிருந்து தோன்றியவள். மகேஸ்வரி சிவனிடமிருந்து தோன்றியவள். கௌமாரி முருகனிடமிருந்து தோன்றியவள். இந்திராணி இந்திரனிடமிருந்து தோன்றியவள். வராகி வராகரிடமிருந்து தோன்றியவள். வைஷ்ணவி விஷ்ணுவிடமிருந்து தோன்றியவள். சாமுண்டி தேவியிடமிருந்து தோன்றியவள். இந்த 7 பேரும் சேர்ந்து அசுரர்களை அழித்தார்கள். அதில் படை தலைவியாக இருந்து யுத்தத்தை நடத்தியவள் வாராகி தேவி. அதனால் அவளுக்கு தந்தநாதா என்ற பெயரும் உண்டு. கதை 3. லலிதா சஹஸ்ரநாம கதை. லலிதா தேவிக்கும் பண்டாசுரனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. அப்போது லலிதாவின் சேனைக்கு தளபதியாக இருந்து வழி நடத்தியவள் வாராகி. பண்டாசுரனின் சேனையை முழுவதும் அழித்தவள் இவள்தான். அதனால் பஞ்சமி என்று பெயர். வாராகியை வழங்கினால் வம்பு வழக்கு அண்டாது என்று பெரியவங்க சொல்வாங்க. ஓம் வாராகி தாயே போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.